திரு கலை அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, இப்போ விஜய் வந்து கூட்டணி வைக்க தயார்னு திரு பிரவீன்காந்த் சொல்ற அந்த பிரிமைஸ் ஏற்கிற பட்சத்தில் நமக்கு தெரியாது, விஜய் சொன்னாதான் தெரியும். பட் அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் அவருக்கு யாரோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவோட வருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் யாரோட போவாங்கிறதுக்கான அறிகுறி அவர் காட்டலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்கோ வருது, கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஓகே சார். அவர் நான் கூட்டணியோட போக போகிறதில்ல, 2026 தேர்தலில் வந்து நான் தனித்து நின்று என்னுடைய பலம் என்று என்னவென்று நான் கணிக்கப் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொல்லியிருக்காரு? இது வரைக்கும் சொன்ன ஒரே. எப்போ சொன்னார் அப்படி? அவர் ஆரம்பத்தில் ரொம்ப அவர் கூட்டணி பத்தி எதுவுமே பேசலங்க. விஜய் அவர்கள் நேரடியாக வாய்த்திருந்து கூட்டணி பத்தி எதுவும் பேசல. எனக்கு தெரியல, இருந்தா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026 என்னுடைய பலம் என்ன என்பதை நான் கணித்து விட்டு தான் பிறகுதான் முடிவெடுக்க முடியும்னு சரியாவே சொல்லியிருக்காரு. அவர் உங்ககிட்ட சொன்னாரா? அப்படிதான் முடியும். கூட்டணி எப்படிங்க எங்கேயும் சொன்னதே தெரியல. அன்டெஸ்டட் பெர்சனோட எப்படி அப்படிதான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி சொன்னாரு. சரி, அவர் வந்து சொன்னது சரிங்கிற. நானு அன்டெஸ்டட் பார்ட்டியோட யாரும் எப்படி கூட்டணிக்கு போவாங்க? உங்களுக்கு இத்தனை சதம் விஜய் வரேன்னு சொன்னா அதிமுக சேர்த்துக்காதுன்னு சொல்லுங்க. சேர்த்துக்கிறது வேற விஷயம். ஆனா எப்படி சீட்டு பகிர்ந்து கொள்வார்கள்? எந்த அடிப்படையில் சீட்டை பகிர்ந்து கொள்வார்கள்? அதெல்லாம் பிரச்சனை இருக்கு இல்லையா? சேர்த்துக்கொள்ள அதிமுக சேர்த்துக்கலாம், திமுக சேர்த்துக்கலாம், பாஜகவும் சேர்த்துக்கலாம். ஆனா எந்த அடிப்படையில் சீட்டை பகிர்ந்து கொள்வார்கள்? அவருக்கு என்ன பலம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதனால அதுக்கான சாத்தியம் இல்லை நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவர் தன்னுடைய பலத்தை முன்கூட்டியே நிரூபிப்பதற்கு பல அவகாசங்கள் அவருக்கு கிடைச்சிச்சு. எப்படி? அதெல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டார் நான் நினைக்கிறேன். அவருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம். அதிமுக நிற்காதது அவங்களுக்கு ஒரு பிளஸ். கண்டிப்பா அந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தியிருக்கலாம், தன் பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். 72 கட்சியை தொடங்கின எம்ஜிஆர் 73 இடைத்தேர்தலில் நின்னாரு, தன்னுடைய பலத்தை ப்ரூவ் பண்ணாரு. அரசியலில் வந்து உடனே தான் காயை நகர்த்தணும். மெதுவா நிதானமா, சினிமா படம் ரிலீஸ் மாதிரி கிடையாது. அரசியல் என்பது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக் மெக்கானிசம். நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுக்கலாம், கட்சி அங்கீகாரமாக இது பதிவு பண்ணிட்டீங்க, பதிவு பண்ண கட்சி நிச்சயமா தேர்தலில் நிற்கலாம், நீங்க நின்றுக்கலாம். நீங்க அதையும் தள்ளி போட்டீங்க. 2026 டார்கெட் பண்றீங்க. 2026 நீங்க தனித்து நின்று உங்களுடைய பலம் என்ன என்று நீங்க ப்ரூவ் பண்ண பிறகுதான் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியும். நீங்க சொல்றதுபடி தனித்து தான் நிக்க போறாருன்னா, நீங்க சொல்றபடி தனித்து தான் நிக்க போறாருன்னா 5 முனை போட்டிங்கிறது உறுதியாகுது. திரு பிரவீன்காந்த் சொல்றாரு ரொம்ப கடுமையான போட்டியாக அது இருக்க போகுது இந்த முறை. ஏன்னா 5 வெவ்வேறு அணிகள். அப்படி ஒண்ணு கடுமையா இருக்கு. 5 முனை போட்டியாக இருந்தாலும் 60 to 70% வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 1972 அதிமுக திமுக விட்டு வெளியே வந்ததுலேருந்து அவங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேர்த்து போடுறாங்க. திமுகவும் அதிமுகவும் எல்லா தேர்தல்களிலும் 51 ஆண்டுகள்ல இல்ல அப்படியே தான் இருக்கும். பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா தெரியல. நாம் தமிழர் 8% வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா நீங்க? வாங்குனாங்கல்ல இன்னைக்கு? இல்ல அதெல்லாம் விஜயகாந்த் ஒருத்தர் வந்து 8% 10% வாங்குவாங்க. நாம் தமிழர் 8% வாங்குவாங்க. ஆனா ஒரு இடத்துல ஜெயிக்க முடியாது, ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க முடியாது. இல்ல திரு பிரவீன்காந்த் சொல்றது தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியா எது இருக்க போகுதுன்னு. இப்ப நாம் தமிழர் 8% வாங்குறாங்க வச்சுக்கோங்க, பிஜேபி ஏற்கனவே ஒரு 10%, அவங்க என்டிஏ மொத்தமா சேர்த்து ஒரு 20% இருக்காங்க, நீங்க ஒரு 22% இருக்கீங்க, திமுக இன்னைக்கு லீடிங்ல இருக்கு. இப்ப இப்படி பிரியும் போது விஜய் எத்தனை சதவீதம் எடுக்கிறார் என்பது இந்த எலெக்ஷனை வந்து க்ளோஸ் ஆக்கும்ல. இல்ல விஜய் எந்த சதம் எடுக்க போறாருங்கிறதுக்கு அது நான் வர்றேங்க. இந்த 2 கட்சிகளும் தான் போட்டி. இந்த 70% வாக்குகளில் யார் இந்த 2 கட்சிகளை கூட வாங்குறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. பாக்கி 30% தான் மற்ற 3 கட்சிகளும் போட்டி போடணும். இது ஐமுனை போட்டி அல்ல, இருமுனை போட்டி. முதல்ல அடுத்த கட்டமா 2ஆம் இடத்துக்கோ 3ஆம் இடத்துக்கோ மும்முனை போட்டி. இப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டு உங்க 2 பேர்ல எடுக்கிறதா இருந்தா, இந்த 60-70ல இருந்து எடுக்கிறதா இருந்தா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் தெரியல. இதுவரைக்கும் நடந்த 51 ஆண்டுகால அரசியல்ல விஜயகாந்த் எடுத்தது கூட 30% தான் எடுத்தாரு. அவர் அதுக்கு மேல வர முடியலையே. இல்லங்க, அவர் எடுத்தது 10%. ஆனா யார் கிட்ட இருந்து?
ஏங்க அவர் எடுத்தது வந்து ஏதாவது இவங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய வாக்குகள், ஜெனரல் பப்ளிக் அவருக்கு வாக்களிச்சாங்க. அவங்க எந்த கட்சி சாராத வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்க எந்த பக்கம் சாயறாங்களோ அந்த கட்சி ஜெயிக்குது. வாக்குகள் பூரா உங்க கட்சிக்காரங்க மட்டும் தானா? ஜெனரல் பப்ளிக்கே உங்களுக்கு இல்லையா? என்னது கட்சிக்காரங்க, கட்சி ஆதரவாளர்கள், அதேதான். இதை தவிர்த்து ஒரு பப்ளிக் இருக்காங்க. அவங்க எந்த தேர்தலையும் நேத்து வரைக்கும் அதிமுக அனுதாபியாக இருந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். விஜய் அனுதாபியா மாறலாம், அவ்வளவுதான். இல்ல அது பெரிய அளவுக்கான மாற்றம் வர போறது இல்ல. அது வந்து ஒரு சின்ன மாற்றம் வரலாம், ஒரு சிலர் மாறலாம். பெரிய மாற்றம் ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுக்கான முஸ்தீபுகளை கையில் எடுக்கல விஜய். விஜய் வந்து என்ன கொள்கையில் நிற்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. இட் இஸ் அ டோட்டல் கன்ஃபியூஷன். அவர் தேசிய அரசியல் இருக்கிறாரா, மாநில அரசியல் இருக்கிறாரா, எதுக்காக இருக்கு, திராவிட அரசியல் இருக்கிறாரா, திராவிட சித்தாந்தத்தை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணி சீமான் வந்தார். திராவிடம் என்பது தப்புன்னு சொல்லி சீமான் வந்தார். இரண்டு கட்சிகளும் தவறு செய்திருக்காங்க, திராவிடம் என்ற கோட்பாடை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டார். அது கவைக்கு உதவாத கோட்பாடு சொல்லி அவர் தமிழீழ பிரச்சனையை முன்னெடுத்தார். ஓகே, அது வேற விஷயம். அது மாதிரி ஏதாவது விஜய் குறிப்பிட்ட ஒரு லைன் எடுத்திருக்காரா, பொலிட்டிக்கல் லைன் எடுத்திருக்காரா? கேட்போம். எடுக்கவே மாட்டார் அவரு. நாளைக்கு மாநாட்டிலையும் எடுக்க மாட்டார் அவர். ஓகே, அவர் வளவள குழகுலா தான். அவரு எந்த கொள்கையை ரெப்ரசன்ட் பண்றார், பெர்சானிஃபை பண்றாருங்கிறது மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படி மாற்று அரசியலை நீங்க முன்வைக்காத போது, எங்க மாற்று அரசியலை முன்வைக்காத போது இருக்கிற அரசியல் தான் இங்க நிற்கும். பாப்போம் மாநாட்டுல என்ன சொல்றாரு பார்க்கணும். we will see, we will wait and watch. சொல்லட்டுங்க, என்ன வேற ஒன்னும் சொல்லிட போறது அவரு. என்னங்க, நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க ஸ்பேஸ் இல்ல. அதை சரியா கணிச்சவர் ரஜினிகாந்த். ஓகே ஓகே, அவர் கணிச்சிட்டு வெளியே போனார். அத புரிஞ்சுக்கிறவங்க யாருக்கு மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல. கேட்போம். திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, நீங்க 5 முனை வச்சுக்கோங்க, 8 முனை வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல நாங்க 2 பேர் பங்கு போட்டுக்குவோம். திமுக அதிமுகக்கான ஓட்டுங்கிறது 60-70% இருக்கு. அது போக மிச்சத்துல தான் நீங்க எல்லாம் பங்கு போட்டுக்க போறீங்க, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. இல்ல இது அவங்க சொல்றது 60-70, 60க்கும் 70க்குமான இடைவெளியே எவ்வளவு பெருசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பொதுவா வந்து திமுக சார்ந்த வாக்காளர்கள்ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ்ங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அவங்க என்னன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷனை வச்சு எங்களுக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். ஆனா வந்து நிலைங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு அடுத்த 2வது அவங்களுக்கு அப்படியான நிலையான ஓட்டு இருக்கு, அவங்களே தனித்த மெஜாரிட்டி வாங்க முடியும்னா அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளே தேவையில்லை. இது 2வது விஷயம். ஆனா என்னைக்கான அவங்க கூட்டணியை விட்டுட்டு நின்று இருக்காங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒண்ணு வந்தது இல்லையா, அதை விட்டுட்டு அதை தவிர்த்து அந்த பீரியடை தவிர்த்துட்டு சொல்றேன். அப்ப வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு பெரிய தனியா நின்னாங்க. அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3வது ஒரு சக்தியாக அப்படி நியாயப்படி பார்த்தா அது மும்முனை போட்டி தான். கரெக்டா? திமுக இல்ல அப்ப பாமக நின்னுச்சு, 4 முனை இருந்துச்சு, நாம் தமிழர் நின்னுச்சு, 5 முனை இருந்துச்சு. சரி இருக்கட்டும். இல்ல நாம் தமிழர் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. 16ல நின்னாங்க, 16ல நாம் தமிழர் நின்னாங்க. மேபி அப்ப அவங்களோட வாக்கு சதவீதம் என்னங்கிறது இருக்கும், அதுவும் இருக்கு இல்லையா, அவங்க எவ்வளவு பெரிய கட்சியாக இருந்தாங்கங்கிறதெல்லாம். சோ அதனால மேபி ஐ ஸ்கிப் மை மைண்ட். ஆனா இல்ல 16ல 1% தான், 1.1. அதுதான் சொல்றேன். அப்போ வந்து ஒரு நீங்க மேஜர் ஃபேக்டர் நீங்க சொல்ல முடியாது இல்லையா. அது வந்து நீங்க ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன்ல நீங்க சொல்லும்போது அது ஒரு இனிஷியல் ஃபேக்டர் தான். கரெக்ட், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா நீங்க மக்கள் நல கூட்டணி இருந்தா கட்சிகளை பாருங்கிறதுக்கு தான் மெயினான பாயிண்ட். வைகோ அவர்கள் இருந்தார், கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விடுதலை சிறுத்தை கட்சி இருந்தது, இந்த மாதிரியாக பல கட்சிகள் இருந்ததுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். விஜயகாந்த், அதை விட முக்கியம் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். ஆனா அவங்களால பெருசா வந்து சாதிக்க முடியல அப்படிங்கிறது இருக்கு. இல்ல அதுதான் வரேன். ஆனா எம்ஜிஆர் காலகட்டத்தையும் நீங்க இன்னைக்கும் நீங்க அதை ஒரு கம்பேர் பண்ண முடியாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். காரணம் என்னங்கிறத நீங்க தெளிவா பார்த்தாலே புரியும். எம்ஜிஆர் காலகட்டத்துல உங்களுக்கு இன்னைக்கு இருக்க மாதிரி சோசியல் மீடியா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, இவ்வளவு மீடியாக்கள் கிடையாது. அப்படில இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள். நீங்க சொல்ற மக்கள் நல கூட்டணி சோசியல் மீடியா காலத்துல தானே சார்? அப்ப அவங்க சோபிக்க முடியல. திமுக அதிமுக தானே சார் நின்னாங்க சட்டசபையில. அந்த பீரியட்ல நீங்க சோசியல் மீடியா பீரியட்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அந்த பீரியட்ல நோபடி மாஸ்டர்ட் சோசியல் மீடியா. சார் 2014ல மோடி எலெக்ஷனே சோசியல் மீடியா எலெக்ஷனா பேசப்பட்டது.
அதுக்கப்புறம் 2016 அவங்க வந்து வே அஹெடா இருந்தாங்க. காரணம் என்னன்னா அந்த சோசியல் மீடியாவை நீங்க அப்பவே அவங்க மாஸ்டர் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க கவனத்தை எடுத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல நீங்க மற்ற கட்சிகள்லாம் பாருங்க, அப்பதான் வந்து ஓ இப்படியும் செய்ய முடியும்ங்கறத அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, நீங்க இன்னைக்கு ஓபனா சொல்லணும்னா நீங்க வந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியை எடுத்தீங்கன்னா அவங்க வளர்ந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்க சோசியல் மீடியான்னு பார்க்க முடியும். இப்போ நான் வந்து யாரையும் குறையா சொல்லல, ஆனா மீடியால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் பிரசன்ஸ் வர்சஸ் நீங்க அதை மீறி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்ஸை வச்சுட்டு நீங்க அதை கவுண்டர் பண்ணி அவங்களோட குரோத்தை பாத்தீங்கன்னா அவங்க சோசியல் மீடியா வச்சு வளர்றாங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இந்த மாதிரியாக செய்யப்படுது. சரி, அடுத்த கட்டம் நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் ஆஸ்பெக்ட்ல விஜய் பத்தி பேசுவோம். விஜய் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா பெரிய நடிகர், அவருக்கு ஒரு ரீச் இருக்கு, மாஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து இளைஞர்களுடைய பட்டாளம் அங்க கூட இருக்கு அப்படின்லாம் நீங்க சொன்னா கூட நீங்க எந்த அளவுக்கு அந்த இளைஞர்கள் இப்ப வந்து ஓட்டு போட போறாங்கிறத நீங்க பாக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், 2014 பெருவாரியான இளைஞர்கள் வெளியில வந்து கேம்பெயின் பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க 18+. அந்த 18+, அதுக்கு அடுத்தது அவங்க அடுத்த எலெக்ஷன் சந்திக்கும் போது அவங்களுக்கு வயசு 23, 18ன்னு சொன்னா 23, கரெக்டா? 18ல இருந்து 20 வச்சுப்போமே அப்படின்னா 23 25. ஸோ வாழ்க்கையின் ஒரு நிதர்சனம், வேலை விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அதுலயும் அவங்களோட ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் சோசியல் ஆஸ்பெக்ட்ல எல்லா இதுலயும் இருந்ததுனாலதான் 2வது அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைச்சதுன்னு பாருங்க. ஆனா நீங்க அதே 2000 இந்த கடந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2024 என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் உடைய ஒரு பொலிட்டிக்கல் மென்டல் ஃபேட்டிக்னு சொல்லலாம். ஒரு தளர்வு, சோர்வு, என்ன இது எதுவுமே மாறாது போல இருக்குன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனாலையும் மற்ற விஷயங்கள்னாலையும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த இளைஞர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றீங்களா? இல்ல, அததான் சொல்றேன். இப்போ இந்த இளைஞர்களுடைய ஓட்டுகளை கவர்றதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் யாருக்கான வேணும். இப்போ வந்து தமிழ்நாட்டுல எடுத்தீங்கன்னாக்கா, சீமான் அவர்கள் பேசுற அவர் பின்னாடி போற இவங்களை வந்து எத்தனை பேர் நீங்க வந்து முதியவர்கள், எத்தனை பேர் இளைஞர், முதியவர்னு சொல்ல வேண்டாம், இளைஞர்கள் 35-40, அதுதான் விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.